பிரைஸ் த லோர்ட். ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்திய கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நேற்று முழுவதும் காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திரம் ராஜா. நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி செலுத்துங்கள். இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோட கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்மை வெற்றி சிறக்க பண்ணி மகிழ்ச்சியோடு நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபையோ இன்றும் என்றைக்கும் உள்ளது. இன்று காலவேளை நம்மளை அற்புதமா ஜெயத்தோடு நடத்துகிற கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோட கர்த்தரையை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய தேயோ இன்றும் என்றைக்கும் உள்ளது. ஹalleluya. நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்துக்கும் உம்முடைய அக்கறைக்குமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 116ஆம் சங்கீதம் 7வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஹalleluya. பிரியமானவர்களே, ஆமென். கர்த்தர் நமக்கு செய்த ஆமென் நன்மைகளை நினைத்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்த நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. நீங்கள் ஆமென் ஹalleluya வெட்கப்பட மாட்டேன். இதை ஆண்டவர் சொல்லுகிற என் ஆத்துமாவே மரணத்துக்கும் என் கண்ணே கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தீர். ஹalleluya. நம்மை ரட்சித்திருக்கிறார் கர்த்தர். ஹalleluya. நம்மை ஆமென் ஹalleluya மரணத்துக்கு நம்மை ரட்சித்த கர்த்தர், நம்மை கண்ணீருக்கு ரட்சித்த கர்த்தர். ஹalleluya. நம் காலை இடர்களுக்கு தப்புவித்த ஆமென் கர்த்தர். ஹalleluya. அதோட 12வது வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இன்று காலை வேளையில் கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றியோட சோத்திரம் ராஜா, நன்றியோட சோத்திரம். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று கால வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர் அனுபவிக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது தேவ பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்போதே நிரம்பட்டும். நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. எல்லா நோய்களின் கட்டுகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆமென். தொண்டை வலியினால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். ஆமென். தொண்டை சம்பந்தமாக அது டான்சிலைட்டிஸாக இருந்தாலும், ஆமென், அது தைராய்டாக இருந்தாலும், அப்பா அது புற்றுநோயாக இருந்தாலும் இப்போதே குணமாகட்டும். தொண்டை சம்பந்தமாக இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இப்போதே மாறட்டும். அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா பேக் பெயின்களும் இப்போதே குணமாகட்டும். முதுகுவலி குணமாகட்டும் அப்பா. டிஸ்க் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. சரீரத்தில் பல இடங்கள் காயங்கள் வந்து ஆமென் புண்ணு வந்து இன்ஃபெக்டட் ஆகியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே ஆமென் ஹalleluya புண்ணுகள் குணமாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்கின்னின் மேல் கர்த்தருடைய அற்புதம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். மக்களோட ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அது என்ன தேவை இருந்தாலும் இப்போது சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. திருமண தடைவாயிருந்தால் அது மாறட்டும். வேலை இல்லாத பிரச்சனை, இந்த வேலை கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு சேலஞ்சஸும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை மேற்கொள்ள கர்த்தருடைய கிருபை மக்கள் மேல் வெளிப்படட்டும் ஆண்டவரை. அற்புதமாக மாறட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. கர்த்தர் செஞ்ச எல்லா அற்புதங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே. இன்று கர்த்தாவே ஆமென் எல்லா ராஜ்யங்களிலும் பல இடங்களில் ஆமென் திருச்சபைகள் ஆராதனை நடக்கிற நாள் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பெரியாவிக்குரிய ஊற்றுதல் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெரிய ஒரு ரிவைவல் உண்டாகட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு திருச்சபைகளையும் நிறைய பாதுகாத்து கொள்ளும் அப்பா. தூதர்களை கட்டளையிடும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரு அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில்
நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, நாளை ராத்திரியில் 9:30 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஜெபத்தோடு கூட அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். நாளை நாம் நம்முடைய டெஸ்டிமோனிஸை நாம் கேட்கிற நாளாக இருக்கும். உங்களுக்கு தேவன் செஞ்சிருக்கிற அற்புதங்கள், அது சிறுசாகட்டும் பெருசாகட்டும், ஒரு டெஸ்டிமோனியாய் ஒரு வாய்ஸ் நோட்டாய் நீங்கள் அதை அனுப்புங்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா நாம் அற்புதங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணும். பெரிய அற்புதங்கள் மறுபடியும் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தோடு கூட மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களை கூட அந்த மீட்டிங்காக அழைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதோடைய 9வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மையை பாராட்டுவேன். பவுல் எழுதினான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வார்த்தை. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எப்போது என் உள்ளத்தில் வருகிற ஒரு தோட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பலவீனங்கள் கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற சில வாய்ப்புகள், இல்லைங்களா? கர்த்தருக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்புகள். பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனங்கள் கர்த்தருடைய வாய்ப்புகள். அது தேவனுக்கு கிடைக்கிற அவசரங்கள். தேவனுக்கு உண்டாகிற சில ஆப்பர்ச்சுனிட்டிகள். பிரியமானவர்களே, இதை வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு பலவீனம் வரும்போது, நம்முடைய பலவீனங்கள் வரும்போது, அந்த பலவீனங்களை நம் கர்த்தர் கரங்களிலே ஒப்பு கொடுக்கும் போது, நம்முடைய பலவீனங்களே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்கு ஏற்றதான ஒரு இடமா ஹல்லேலூயா நாம் அதை மாற்ற வேண்டும். ஸ்தோத்திரம். அதுக்காக அப்படியே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு ஒரு சில பலவீனங்கள் இருக்கும்போது நமக்கு ஹல்லேலூயா, ஆண்டவரே எனக்கு எந்த கழிவும் இல்லை என்று சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நீங்கள் அது தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணணும், தியானம் தேவ வசனத்தை தியானிக்கணும், கர்த்தரிடத்தில் அதை ஒப்பு கொடுக்கணும். இதை மோசையை பாருங்கள். மோசையை ஆண்டவர் அழைக்கும் போது மோசே சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் எதுக்கும் பாத்திரன் கிடையாது, தகுதியில்லாதவன், திக்வாயுள்ளவன், மந்த நாவுள்ளவன். ஹல்லேலூயா. என்னாலே அது முடியாது என்று சொல்லும்போது ஆண்டவர் சொன்னது, அது பரவாயில்ல. மோசேக்கு இருந்த அந்த பலவீனத்தை கர்த்தர் ஹல்லேலூயா அவருடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்கு ஒரு இடமா அதை கண்டு கொண்டது. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். கிதியோனை பாருங்கள். கிதியோன் சொன்னது, என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஒரு சிறு குடும்பத்தில் பிறந்தவன், பயந்திருக்கிறவன். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய குடும்பம் எதுவும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது, பயப்படாதே, இந்த பலத்தோடு நீ கடந்து போ. நீ பலவீனமாக இருந்தால் உன் பலவீனத்திலே என் பலம் விளங்கும். பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனம் என்கிறது கர்த்தருடைய பலத்தை காட்டுகிற இடம்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலத்தை காட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் என்னுடைய பலவீனம் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதை சீஷர்களுக்கு சொன்னது. அவர் சொன்ன, இப்போ எங்க கையில் ஆகாரத்துக்கு பணம் இல்லை, இப்போ குறைவுகள் இருக்கிறது, எப்படி என்ன செய்யும் தெரியல. ஆண்டவர் சொன்ன, நீங்கள் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஆகாரத்தை கொடுப்பார், என் சக்தியை நான் உங்கள் மேல் இறக்கும், உங்கள் மேல் வெளிப்படுத்தும். சீஷர்களோட பலவீனங்கள், குறைவுகள் கர்த்தருடைய அற்புதத்தோட பிளாட்ஃபார்மா மாறினது. பிரியமானவர்களே, சிலர் இப்படித்தான், எனக்கு பலவீனம் சொல்லிட்டு எதுவும் செய்ய மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒரு பலவீனமாக இருந்தால் அந்த பலவீனத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, அந்த பலவீனத்தை தேவ கரங்களில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தருடைய வல்லமை உங்கள் பலவீனங்களில் விளங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அற்புதங்களை வெளிப்படுத்துவதற்கு ஏற்றதான ஒரு பிளாட்ஃபார்மா உங்களுடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்றும். ஹல்லேலூயா. பலர் சொல்லும், எனக்கு ஒரு லிமிட்டட் எஜுகேஷன் தான் இருக்குது, நான் அவ்வளோ படித்தவன் கிடையாது, என் படிப்பை வச்சு நான் என்னத்தை செய்ய முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களோட படிப்பில் ஆண்டவருக்கு தேவையில்லை. இன்று காலைவேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் குறைவு இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பலவீனம் உண்டு. ஆனால் அந்த பலவீனத்துக்குள்ளே தான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்று காலைவேளையில் எத்தனை பேர் சொல்லுவார், என் பலவீனத்திலே நான் பாராட்டுகிறேன், மேன்மைப்படுகிறேன். காரணம், என் பலவீனத்தில் கர்த்தருடைய வல்லமை விளங்கும். ஹல்லேலூயா.
ஆமென். ஸ்தோத்திரம். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஏனென்றால் என் பலவீனம் கர்த்தருடைய கிரியைகளை வெளிப்படுத்துவதற்கு அவன் ஏற்றதான தேவனுடைய பிளாட்ஃபார்ம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் செய்யும் போது நீங்கள் சொல்லணும், இது ஏன் கழிவோ என் மிடுக்கோ கிடையாது, என்னுடைய கிருபை இல்லை, என்னுடைய வல்லமை அல்ல, என்னுடைய சக்தி அல்ல, இது தேவனுடைய கிருபை என்று நீங்கள் சொல்லுகணும். பிரியமானவர்களே, உங்களுக்கு இல்லாத ஆமென் உங்களுக்கு இல்லாத இடங்கள், உங்களுக்கு இருக்கிற குறைவுகள் ஆமென் தேவனுடைய அவசரங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு படிக்க ஆமென் ஹல்லேலூயா புத்தி இல்லையா, கவலைப்படாதீங்க. அவன் தேவ கரங்களில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை நான் படிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், என்னால் எனக்கு முடியல, எனக்கு அவ்வளோ புத்தி இல்லை. ஆண்டவர் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் பெரிய ஒரு ஞானியாக மாறும். ஹல்லேலூயா. என்னைக்கால் அறிவுள்ளவர், என்னைக்கால் ஞானம் உள்ளவர் என் முன்பாக இருக்கிறப்பா, நான் எப்படி அவங்களே ஆமென் ஸ்தோத்திரம் எப்படி அவர் மத்தத்தில் போகும்னு எனக்கு தெரியலே. பயப்படாதே, ஆண்டவர் உங்களே அவன் பலப்படுத்தும். கர்த்தர் உங்களை சக்தீகரிக்கும். இன்று காலை தேவ கரங்களில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நான் உண்மையில் நம்பிக்கை வைக்கிற ஆண்டவரை எனக்கு வழிகளை திறக்கும். நம்முடைய பலவீனங்களை குறித்து எத்தனை பேர்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும், ஆண்டவர் கரங்களில் ஒப்பு கொடுக்கும். எத்தனை பேர் சொல்ல, ஆண்டவரை நீரை எங்களை அவன் பயன்படுத்த போகிற கிருபைக்கு நன்றி, என் பலவீனத்தில் கர்த்தரனை ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி. ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனங்கள் தேவனுடைய அவசரங்கள், மறக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்தில் நட்சத்திரங்களைப் போலவும் கடல் கரையில் மணலை போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.